அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இறைக்காதல் இறைநேசர் பார்ட் 2. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மதர்சா உஸ்தாத் ஒரு முறை அரசரை சந்தித்து, உங்கள் மகளுக்கு அரண்மனையில் வைத்து குரான் போதித்தேன், அவள் மரணம் அடைந்தால் மிகுந்த வருத்தம். இருப்பினும் உங்கள் மகள் சாயிலே அச்சசலாக ஒரு ஆண் குழந்தை என்னிடம் குரான் ஓத வருகிறது. அக்குழந்தையை பார்க்கும் பொழுதெல்லாம் ராஜகுமாரியின் நினைவு வருகிறது என்றது. அரசர் குழந்தையை மதர்சாவில் வந்து பார்த்து தன் அரண்மனைக்கு தூக்கி வருகிறார். மாலையில் அந்த இளைஞருக்கு செய்தி சொல்லப்படுகிறது. அரண்மனைக்கு ஓடோடி வருகிறார். அரசர் இளைஞரை பார்த்தது, எங்கோ உங்களை பார்த்திருக்கிறேனே என்று சொல்ல, ஆமாம், உங்கள் மகளை மணமுடிக்க வந்த அதே இளைஞன் தான் நான் என்கிறார். உடனே அரசர் தன் மகள் மரணத்தை பற்றி சொல்ல, இளைஞர், இல்லையே, அவள் இறக்கவில்லை, நான் அவளை தோண்டி எடுத்து திருமணம் செய்து கொண்டேன், இதோ உங்கள் பேரன் என்றதும் அரசரும் குடும்பத்தாரும் காட்டிற்கு ஓடோடி வருகிறார்கள். அங்கே மகள் ஏகப்பட்ட கிரிசலும் ஒட்டுமாய் ஆடை உடுத்தி இறைவனை சதா வணங்கி வருபவளாக காண்கிறார்கள். அரசர் அரண்மனைக்கு அழைக்க, நான் உங்களை பொறுத்தவரை இறந்து போன மகள், என் கணவரை பொறுத்தவரை அவரே மீட்டெடுத்த மனைவி. இந்த தவ வாழ்வு இந்த காட்டில் நிம்மதியாக இருக்கிறது என்று வர மறுத்து விடுகிறார். அரசர் தன் பேரனை அரண்மனைக்கு கொண்டு செல்ல அழுது அழுது அனுமதி கேட்க, நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் அரண்மனையில் உங்கள் பிள்ளையை பார்க்கலாம் என்று உறுதிமொழி கொடுத்து தன் பேரனை அரண்மனைக்கு கொண்டு வந்து ராஜகுமாரனாக வளர்க்கிறார். அந்த தவ இளைஞர் தன் குழந்தையை பார்க்கும் போதெல்லாம், யா அல்லாஹ், என் குழந்தை அரண்மனையிலே வளர்ந்தாலும் இறுதியில் உன்னுடைய ராஜ ரிஷியாக ஆக்கி விடுவாயாக என்று துவா செய்யாத நாளே இல்லை. காட்டில் அந்த தவ இளைஞரின் பெயர் அத்ஹம் இப்னு மன்சூர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வழித்தோன்றல். அவர்கள் பெற்றெடுத்த குழந்தையின் பெயர் இப்ராஹிம் இப்னு ஹத்தம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அரச வாழ்வை துறந்து இறைநேசராக மாறிய அந்த தாய் பெற்றெடுத்த குழந்தை வல்க் அரசாட்சியை துறந்து இறைநேசராக மாறியதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.